Taste the Daily. கடல் அகில உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் மிகப்பெரிய அதிசயம். உலகின் 70% தனக்குள் வைத்திருக்கும் அபூர்வம். மனிதர்கள் என்னதான் தன்னை அசுத்தப்படுத்தினாலும் தனது கருணை முகத்தை இன்னும் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதால் தான் பூமி தழைக்கிறது. 3 வேளை சோற்றுக்கு பஞ்சம் ஏற்படாமல் இருக்கிறது. தனக்குள் எந்த அழுக்கையும் வைத்துக் கொள்ளாமல் தன்னை நம்பி வாழும் கடல் உயிரினங்களை கண்ணின் இமை போல காத்து வருகிறது. அவ்வளவு தொன்மை மிக்க கடலின் பெருமையை கொண்டாடும் நாள் இன்று. கடல் கண்ணுக்கு தெரியா போர் சுரங்கம், பாதுகாப்பு பெட்டகம், சுதந்திரத்தின் சுற்றுச்சுவர், எல்லோருக்கும் உதவும் மனம் படைத்த புகலிடம். உலகம் முழுவதும் 6 பகுதிகளாக பிரிந்து இந்திய பெருங்கடல், அரேபிய பெருங்கடல், வங்கக்கடல், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல் என உலக மக்களுக்கு அளவில்லா ஆனந்தத்தை கொடுத்து வருகிறது. வரலாற்றை புரட்டி பார்த்தோமேயானால் இந்த கடல்களிலே பல நாட்டு படகுகள் பயணித்து பல நாடுகளை கைப்பற்றியுள்ளன என்பதை நாம் அறிய முடியும். கடலின் பாதி ஆழத்தை தான் மனிதன் கண்டுபிடித்துள்ளான். அதைவிட ஆழத்தில் செல்ல கடல் அனுமதிப்பதில்லை. மீன் பிடிப்பது முதல் நாடு விட்டு நாடு சரக்குகளை ராட்சத கப்பல்கள் மூலம் அனுப்புவது வரை கடல் உலகின் பல வகை தொழில் புரியும் மக்களுக்கு ஒளிவிளக்காக அமைகிறது. ஒரு பக்கம் என்னதான் அது அழகாகவும் உதவி புரிவதாகவும் இருந்தாலும் மறுபக்கம் பல ஆபத்துகளை தன்னுள் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெருமுடா முக்கோணம் என்ற மர்மம் இன்னும் விலகாமல் இருப்பது அனைவரும் அறிந்ததே. பல மீனவ மக்களின் வாழ்வை வளமாக்கும் அதே கடல் சில சமயங்களில் மீனவர்களின் உயிரை பறிப்பதிலும் தவறுவதில்லை. உலக காதல் காவியமான டைட்டானிக் திரைப்படத்தை என்னதான் ஜேம்ஸ் கேமரூன் எடுத்திருந்தாலும் அவருக்கு அந்த ஐடியாவை கொடுத்தது இந்த கடல்தான். ஒரு பிறந்த குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்துவதாக இருந்தாலும் குளிப்பாட்டுவது கடலில்தான். ஒருவர் மறைந்தாலும் அவருக்கு திதி கொடுப்பது அந்த கடலில்தான். ஒரு மனிதனின் வாழ்விலும் முடிவிலும் உறுதுணையாக இருக்கும் கடலுக்கு நாம் எந்த வகையிலும் நல்லது செய்வது கிடையாது, தீங்கு மட்டுமே விளைவிக்கிறோம். குப்பைகளை கொட்டுவது, மனித கழிவுகளை கொட்டுவது, அளவுக்கு மீறி மீன் பிடித்து கடலின் வாழ்வியலை பாதிப்பது, கடல் வளங்களை சுரண்டி சுகம் காண்பதென எல்லா வகையிலும் கடல் மாதாவின் இரத்தத்தை சுரண்டி குடித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தனை தீங்குகள் செய்தும் பெற்ற குழந்தையின் சேட்டையை தாய் பொறுத்துக் கொள்வது போல அனைத்து துன்பங்களையும் தாங்கும் கடல் மாதா காற்றை இழுத்து சுழற்சியாக மாற்றி உள்ளுக்குள் இனம் புரியாத செயல்களை செய்து புயலாக உருவெடுத்து மழையாக பொழிந்து மக்களை காத்து வருகிறது. இதையெல்லாம் இனியாவது உணர்ந்து நம்மால் முடிந்தவரை கடலை அசுத்தம் செய்யாமல் பாதுகாப்போம் என உலக கடல் தினத்திலாவது உறுதியேற்போம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆண்ட்ரூ ஜான். Taste the Daily.